வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் நான் எனக்காக தேர்ந்தெடுத்த சில பங்குகளை உங்களோட பகிர்வதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. வழக்கம் போலவே நம்ம புதிய பங்குகளை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் என் சேனலில் ஏற்கனவே சொன்ன சில பங்குகள், அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நெருங்கி இருக்கக்கூடிய பங்குகளை முதல்ல ஒரு அலர்ட்டாக பார்த்துட்டு அதன் பிறகு புதிய பங்குகளை பற்றி பார்க்கலாம். அதில் முதலாவதாக டாடா ஸ்டீல் 216 ரூபாயில் முடிச்சிருக்காங்க. பொதுவாக இந்த வாரம் நம்ம நேற்று வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஸ்டீல் செக்டார் மட்டும் ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டோடு மேலே போய்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் இந்த டாடா ஸ்டீல் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு. ஸோ 225 தான் நம்ம 203க்கு மேலே கொடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ முதல்ல ஒரு தடவை நமக்கு 203க்கு மேலே போயிட்டு 216க்கு மேலே இல்லை அது ஒரு ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகாமல் திருப்பியும் 203 கட் பண்ணி நம்ம எந்த இடத்துல கொடுத்தோமோ 185 கிட்ட கொடுத்த இடத்தையே டச் பண்ணிவிட்டு திருப்பி அங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து மறுபடியும் கிளம்பியிருக்குது. அதில் 203 முதல்ல டச் பண்ணி இப்போ 224.40 இந்த வாரத்தினுடைய உச்சம் போயிருக்காங்க. ஸோ அதான் அங்கே போகும்போது ஒரு ரெசிஸ்ட் ஆகுது. அந்த இடத்துல ரெசிஸ்ட் ஆனதுனால 216 வரைக்கும் வந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 10 ரூபா குறைஞ்சி வந்திருக்கு. அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா எவ்வளவு ஸ்ட்ராங்காக வேலை பார்க்குதுங்கிறத நம்ம பார்க்கும்போது தெரியும். பட் அடுத்த வாரமும் ஸ்டீல் செக்டாரில் ஒரு வலிமை இருந்துச்சு அப்படின்னா அந்த 225 உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுதா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த வாரத்தினுடைய லோவை கட் பண்ணி கீழே போக ஆரம்பிச்சதுன்னா கொஞ்சம் நம்ம கீழே வாங்கியிருந்தோம் அப்படின்னா ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறது நல்லது. ஒருவேளை 225 கடந்து செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுச்சுன்னா 249 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. ஸோ கண்ணில் படக்கூடிய ப்ராஃபிட்டை நம்ம அப்பப்போ எடுத்துக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாஸில் தடுக்கப்பட்டு அந்த இடத்துல ஒரு டெய்ல் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையோட கீழே வந்திருக்கு அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அப்படிங்கிறதுனால தான் இதை எடுத்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக போட்டிருக்கேன். அடுத்து ஒரு ஸ்டாக் பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் பயோகான். ஸோ பயோகானை பொறுத்தளவில் நான் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி என்னுடைய பதிவில் சொல்லியிருந்தேன். அந்த 405 தாண்டாமல் அந்த நேரத்தில் இருந்துச்சு. உங்களுக்கு அந்த டே சார்ட்டில் காட்டுறேன். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 402 ரூபா 45 காசில் அதை முடிச்சிருந்தாங்க. ஸோ நம்ம அன்றைக்கி எடுத்த பதிவு தான் நம்ம புதன்கிழமை வெளியிட்டிருந்தோம். அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸாக நம்ம சொன்னது 434, 405க்கு மேலே க்ளோசிங் ஸ்ட்ராங்காக போச்சுன்னா 434 அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அந்த 434ங்கிறது வெள்ளிக்கிழமை முதல் லெவலாக டச் பண்ணிடுச்சு. ஸோ அந்த லெவலை டச் பண்ணிவிட்டு தான் 430 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வீக்லியில் பார்க்கும்போது இந்த கேண்டில் எப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கோ அது மாதிரி இருக்காது நமக்கு டெய்லியில் பார்க்கும்போது. ஆனாலும் கன்ஃபர்மேஷன்ஸ் மறுநாள் கிடைக்கும்போது நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, வால்யூமோடு இருக்குது அப்படிங்கும்போது நம்ம என்ட்ரி கொடுத்து கீழே இந்த சப்போர்ட்டை 405 சப்போர்ட்டை ஸ்ட்ராங்காக வச்சுட்டு தான் நம்ம ஒரு ரிஸ்க்குங்கிறத நம்ம எடுத்து தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. அது எந்த இடத்துல எடுக்கிறோன்றது முக்கியம் இல்லை, கீழே எப்படி நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டு அந்த ரிஸ்க்கை குறைச்சிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வகையில் 434ங்கிற முதல் லெவலுக்கு போயிடுச்சு. இதையும் தாண்டி ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆனால் தான் அடுத்த லெவல் அப்படிங்கிறத நான் எல்லா இடங்களையுமே சொல்லுவேன். ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் சொல்லும்போதும் சொல்லுவேன், அதை தாண்டி ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகும்போதுன்னு. அந்த மாதிரி இதனுடைய அடுத்த லெவலாக நான் பார்க்குறது 473. அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 515. ஸோ இந்த 2 லெவல்கள் வரணும்னா அடுத்து இந்த லெவலில் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகணும். சமீபத்தில் இந்த 430 அப்படிங்கிற அந்த லெவலுக்கு இது வரைக்கும் க்ளோசிங் போகலை. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இதனுடைய வலிமை ஸ்ட்ராங்காகவே இருக்குது அப்படிங்கிறத நமக்கு இந்த பர்டிகுலர் கேண்டிலும் அதுவும் இல்லாமல் வால்யூமும் நமக்கு காட்டி கொடுக்குது. தொடருதா அப்படிங்கிறத வரக்கூடிய வாரங்களில் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து ஒரு ஸ்டாக் பார்க்கலாம். கிராம்ப்டன் கிரீவ்ஸ் 301 ரூபா 95 காசில் முடிச்சிருக்காங்க. 302 அப்படிங்கிறத நம்ம லெவலாக கொடுத்துருக்கோம். 310 ரூபா 50 காசு வரைக்கும் இந்த வாரத்தினுடைய உச்சமாக போயிருக்கு. ஸோ 269 269 தாண்டி ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகும்போது அடுத்த கன்ஃபர்மேஷனுக்கு மேலே போகும்போது இந்த 302 முதல் லெவலாக நம்ம கொடுத்தது. ஸோ அதை எட்டி பிடிச்சிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக 337, 365 அண்ட் 394 அடுத்தடுத்து ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். நெருக்கத்தில் க்ளோஸ் ஆகியிருக்கிறதுனால அடுத்த வாரம் அதை தாண்டி செல்லும்போது இந்த 3 வாய்ப்புகளும் கிராம்ப்டன் கிரீவ்ஸில் இருக்குது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு ஸ்டாக் பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்குறது மதர்சன் 129 ரூபா 92 காசில் முடிச்சிருக்காங்க. ஸோ 106க்கும் 132க்கும் இடையில் கடந்த சில வாரங்களாக தவிச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த வாரமும் போன வாரம் அதற்கு ஒரு வாரத்துக்கு முந்தின வாரம் எல்லாமே இந்த 132 தடுக்கப்படுது. ஒருவேளை அதை தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னா மறுபடியும் இந்த 116, 102க்கு வரத்துக்கு 106க்கு வரத்துக்கு வாய்ப்புகளாக இருக்கலாம். ஒருவேளை 132 கடந்துருச்சுன்னா கொஞ்சம் வலிமையாகவே ஏறுறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். கவனமாக பார்த்துக்கிட்டே இருங்க.
அப்படி போச்சுன்னா முதல் லெவலாக 145, அதற்கு அடுத்த லெவலாக 165, இந்த 2 லெவல்கள் இதில் வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. சந்தர்ப்பம் கொடுக்கல அப்படின்னா 106 கிட்ட நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கவனமாக இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்து ஒரு ஸ்டாக் பார்க்கலாம். சாரேகமா $415.75 முடிச்சிருக்காங்க. 421 முதல் லெவலாக கொடுத்துருந்தேன், 443 வரைக்கும் போயிருக்காங்க. அடுத்த லெவல் 455, பட் ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல இல்லாமல் மறுபடியும் 415 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ 379 கட் பண்ண உடனே அதனுடைய வேகம் முதல் லெவலை தாண்டி இருக்குது. ஆனாலும் க்ளோசிங் முதல் லெவலுக்கு மேலே இல்லை. அப்படி ஒரு வேளை முதல் லெவலுக்கு மேலே க்ளோசிங் போகலை அப்படின்னா ஒரு சொற்ப ப்ராஃபிட்டில் நம்ம எக்ஸிட் பண்ணிக்கிறது நல்லது. அப்படி வாய்ப்பு திறந்து திருப்பி மறுபடியும் 423 மேலே அடுத்து வரக்கூடிய வாரங்கள் செல்லக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சுன்னா 455, 489, 538 அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸுகளாக சாரேகாமாவுக்கு இருக்குது அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. இந்த வாரம் ஏற்றங்கிறது ஒரு சாதாரண விஷயமா இல்லை. ஏன்னா நல்ல ஒரு வால்யூமோட கீழே இறங்கி ஒரு 328 வரைக்கும் டச் பண்ணி அங்கேருந்து 443 அப்படிங்கிறது அந்த ரிசல்ட்டினுடைய இம்பேக்டை அது ரியாக்ட் பண்ணியிருக்கு. ஸோ தொடர்ந்து போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது 423க்கு மேலே ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகும்போது அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுங்க. ஸோ தொடர்ந்து இந்த வாரத்துக்கான என்னுடைய தேர்வுகள் என்னென்னன்றதை பார்த்துடலாமா? NMDC லிமிடெட் $91.41. பொதுவாக இந்த மாதிரி ஸ்டாக்கை நான் கடைசியில் ஒரு 5வது ஸ்டாக்கோ இல்லை 4வது ஸ்டாக்கோ சொல்லுவேன். இன்றைக்கி முதல் ஸ்டாக்காக வந்திருக்கிறேன்னா மார்க்கெட்டினுடைய கண்டிஷன் அப்படி இன்னும் ரொம்ப சிரமமாக இருக்குது மார்க்கெட்டினுடைய நிலவரத்தில் தேர்ந்தெடுக்கிறது. பட் இது என்னன்னா போன வாரத்தினுடைய கேனில் இந்த வாரம் என்கல் பண்ணி ஒரு 94 வரைக்கும் போனாலும் 91 க்ளோஸ் ஆகியிருந்தாலும் கொஞ்சம் என்கல் பண்ணி நிற்கிறத நம்ம பார்க்க முடியுது. எப்படி இருந்தாலும் இது ஒரு 96க்கு மேலே க்ளோசிங் போச்சு அப்படின்னா வரக்கூடிய வாரமும் ஸ்டீல் செக்டாருக்கு ஒரு ஸ்ட்ரெங்தன் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வலிமையாக மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். வால்யூம் அதிகமாக பண்ணி இந்த 96 எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்க இதை முதல் ரெசிஸ்டன்ஸாக கூட எடுத்துக்கலாம். இல்லை கொஞ்சம் பொறுமையாக காத்திருந்து அடுத்த வாரங்களில், ஏன்னா இன்னும் ரிசல்ட் வரல நமக்கு, அதனால் அந்த ரிசல்ட்டுக்கு முன்னாடி இதனுடைய இம்பேக்ட்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஒருவேளை 96 கடக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி மேலே க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா அப்போ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் ஃபஸ்ட் லெவலாக வர்றது 105 அப்படிங்கிறது முதல் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா 118 அப்படிங்கிறது அடுத்த லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 131 அப்படிங்கிறது 3வது லெவலாக இருக்கும். ஸோ இந்த 3 லெவல்களும் அது போகணும் அப்படின்னா 96 கடந்து ஸ்ட்ராங்காக போகணும். அதற்கான வாய்ப்புகளை திறந்தால் மட்டும் நம்ம முயற்சிக்கலாம். பட் இருந்தாலும் இந்த வாரம் நல்ல வால்யூமோடு மூவாக இருக்கிறதுனால 96 கிட்ட வரும்போது அதனுடைய செயல்பாடுகள் ஒன்று அந்த இடத்த டச் பண்ணிவிட்டு திரும்பி வருது அப்படின்னா மறுபடியும் 82 நோக்கி வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் எடுத்துடலாம். அப்படி இல்லை ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா, ஏன்னா மிடில் ஆஃப் தி வீக்கில் ஏதாவது சந்தர்ப்பங்கள் கிடச்சி அதனுடைய மூமெண்ட் இருந்துச்சுன்னா நம்ம அந்த நேரத்தில் உங்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் சொல்லவும் முடியாது. ஸோ அதனால் நீங்கள் தான் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். 96க்கு மேலே சந்தர்ப்பம் கொடுத்துச்சுன்னா நீங்கள் அதை வாய்ப்புகளாக எடுத்து உங்கள் அலர்ட்டில் போட்டு வைங்க. 96 தாண்டுதா அப்படின்னு பாருங்கள். தாண்டிச்சு அப்படின்னா நம்ம என்ட்ரி கொடுக்கலாம். அப்படி என்ட்ரி கொடுத்தோம்னா 105, 118, 131 அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ்களாக இருக்கும். வாய்ப்புகள் தரலன்னா விட்டுறது நல்லது. ஏன்னா இந்த வாரம் மார்க்கெட் நமக்கு நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்து டிப்பில் வந்திருக்கிறதுனால அடுத்த வார சந்தர்ப்பத்துக்கு ஏற்றாறு போல தான் நம்ம பயணிக்கணும். மற்றபடி எல்லா ஸ்டாக்குகளுமே ஒரு கலக்கத்திலே நிற்கிறதுனால இந்த ஒரு ஸ்டாக் நான் சந்தர்ப்பமாக எடுத்திருக்கேன். நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போங்க. அடுத்து ஒரு ஸ்டாக் பார்க்கலாம். வோடஃபோன் ஐடியா $12.95. யாரோ ஒரு 2 வீடியோஸுக்கு முன்னாடி சார் கொஞ்சம் விலை குறைவான பங்கு இருந்தால் சொல்லுங்க அப்படின்னாங்க. அவங்களுக்காக சொல்கிறதுக்கு இல்லை, வேறு வழி இல்லாமல் இப்போ இன்றைக்கி கிடச்சிருக்கிறது இதுதான். இருந்தாலும் இதில் எப்படி கிடச்சிது நம்ம இருந்தாலும் சும்மா விளையாட்டு போடல $8.35 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். அந்த இடத்துல அந்த இடத்துலேருந்து திரும்பி 11.70 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு. ஸோ அதை கடந்து ஒரு வலிமையான கேண்டிலோட, அதுவும் குறிப்பாக அந்த ரிசல்ட் வந்திருக்க வாரம் இது, அந்த வேகத்திலேயே கொண்டு போய் தான் நிறுத்தியிருக்காங்க. $13.33 இந்த வாரத்தினுடைய உச்சம். அதை கடக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சு இதில் அப்படின்னா முதல் லெவலாக 16 அப்படிங்கிறது போகிறது வாய்ப்புகளாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 19 அப்படிங்கிறது அடுத்த லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 24 அப்படிங்கிறது 3வது லெவலாக இருக்கும். என்னங்க $3 சொல்கிறீங்களேன்னு நினைக்காதீங்க. இதனுடைய வேல்யூக்கு ஏற்றார் போல தான் அதனுடைய நமக்கு மேலே இருக்க ரெசிஸ்டன்ஸ் லெவலும் நமக்கு ஒன்றும் இல்லை. ஒரு $100 ஸ்டாக் வாங்குறீங்க அப்படின்னா, ஒரு 100 ஸ்டாக் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு $10,000 தேவைப்படுது. அதே இந்த ஸ்டாக்கில் நீங்கள்
ஸ்டாக்ஸ் அதிகமாக வாங்கலாம். அதனுடைய விளைவாக உங்களுக்கு மேலே போகக்கூடிய வேல்யூ, இப்போ நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கி 110 ரூபாய்க்கு விற்றீங்கன்னா உங்களுக்கு அந்த 100 ஷேருக்கு எவ்வளோ கிடைக்கும்? 1000 ரூபா கிடைக்கும். இதே இதில் நீங்கள் ஒரு 1000 ஷேர் இதில் வாங்கி நீங்கள் ஒரு ரூபா ஏறி விற்றீங்கனாலே உங்களுக்கு 1000 ரூபா கிடச்சிடும். ஸோ வேல்யூ கம்மியான ஒரு ஷேருங்கிறதுனால நமக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவலும் பக்கத்தில் இப்படி வரும். ஏன்னா நீங்கள் அதை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் இப்போ கடந்த 2 வாரங்களாக கொஞ்சம் வால்யூமோடு போய்கிட்டு இருக்கிறதுனால உங்களுடைய சர்ப்ளஸ் மணி ஏதாவது இருந்தால் இதில் இன்வெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இல்லை நான் கொஞ்சம் வால்யூமோடு பண்ணி பார்க்குறேன்னா 11 ரூபா 70 காசுக்கு கீழே க்ளோசிங் போயிடுச்சுன்னா வீக் ஆகிடும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. நாங்கள்லாம் இதெல்லாம் எப்படின்னா, நான் சொன்ன மாதிரி தான், ஒரு 1000 ரூபா எனக்கு ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா அதில் ஒரு 200 ரூபா ஒதுக்கி எடுத்து வச்சுருவேன். இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ரிஸ்க் எடுத்து பார்க்குறதுக்குன்னு. அப்படிப்பட்ட ஒரு முயற்சிகளில் சில நேரங்களில் ஈடுபட்டு அது சில நேரம் நெகட்டிவாகவும் போயிடும், சில நேரம் பாசிட்டிவாகவும் வந்துடும். பட் நம்ம முயற்சிகள் இதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா, நமக்கு நல்லா போச்சு அப்படின்னா இரட்டிப்பாகிறது கூட வாய்ப்புகள் ஆகிடும். நம்ம 12 ரூபான்ற 13 ரூபாயில் வாங்குகிறோம்னு வச்சுக்குவோம், அது 24 தாண்டி போயிடுச்சுன்னா ரெட்டிப்பு தானே. ஸோ அதனால் நம்மகிட்ட இருக்க ப்ராஃபிட்லேருந்து நம்ம ஒரு சின்ன அமௌண்ட்டை போட்டோம் அப்படின்னா ஒரு பயம் இல்லாமல், அதுக்காக வெறும் 5, 10 இல்லை 20, 25லாம் வாங்காதீங்க. குறைந்தபட்சம் ஒரு 100 இல்லை 200 வாங்கி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு பின்னாடி அதை விற்கும்போது கொஞ்சமாவது பெனிஃபிட் வந்த மாதிரி தெரியும். இல்லைன்னா இந்த மாதிரி குறைச்சலான விலையில் உள்ள ஸ்டாக்கில் நம்ம ரொம்ப கம்மியாக வாங்குறதுல பிரயோஜனம் கிடையாது அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுங்க. ஸோ என்ன இந்த வாரம் 2 ஸ்டாக்கு, அதுவும் இந்த மாதிரி ஸ்டாக்குகளை சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. மார்க்கெட் அப்படி வந்திருக்கு 23,360க்கு. அதுக்கு தகுந்தாற் போல் செய்திகளும் சமய சந்தர்ப்பங்களும் அப்படி அமைந்திருக்கு. இன்றைக்கி பெட்ரோல் டீசல் ப்ரைஸஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனுடைய இம்பேக்ட் இருக்குது. இன்ஃப்ளேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஃபர்தராக என்ன கவர்மெண்ட் நமக்கு சொல்ல போகிறாங்க, என்னென்னலாம் வரப்போகுதுன்றதும் கொஞ்சம் பிரச்சனைகளில் இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் நம்ம ஸ்டாக்குகள் வாங்குறத விட கொஞ்சம் கவனமாகவே எல்லாத்துலேயுமே செயல்படுறது நல்லது அப்படிங்கிறத நம்ம மனதில் வச்சுக்கணும். வாய்ப்புகள் கிடைச்சா மட்டும் முயற்சி பண்ணுங்கள். ஒரு சின்ன லாபங்கள் கிடைச்சா கூட எக்ஸிட் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் மாட்டிக்கிட்டு ரொம்ப மோசமாக முடிச்சிடவும் கூடாது. அதற்கு நமக்கு இண்டெக்ஸில் ஒரு கண் இருக்கணும். எப்படி இருக்குது இண்டெக்ஸ், என்ன சமாச்சாரம், அடுத்து எப்படி போகுது, எந்த இடத்துல ரெசிஸ்ட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுக்காக தான் நான் போன செவ்வாய்க்கிழமை போட்ட வீடியோவில் கூட அந்த 23,360 ஒரு சப்போர்ட் லெவல் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லி, அதன் பிறகு அந்த 3 நாட்கள் ஒரு சின்ன சப்போர்ட் எடுத்து மேலே நிற்கிறதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கவனமாக இருந்து உங்களுடைய செயல்பாடுகளை செய்யுங்க. தொடர்ந்து வரக்கூடிய வாரம் பங்குச்சந்தை எப்படி இருக்கிறதோ அதற்கு ஏற்றாற் போல் செவ்வாய்க்கிழமை மீண்டும் உங்களோடு இணைகிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.